I love you 2, I love you 3. அவனை நீ அவுட்டா. Lion Arabian Dates. இப்போ அது Lion Dates. Lion Premium Dates. சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். அப்துல் கலாம் ஐயாக்கு இது ஒரு பெரிய கலக்கம் தான். தயவு செய்து நான் சொல்றேன், மிஸ்டர் பொன்ராஜ், தேர் ஆன் டோன்ட் எவர் யூஸ் த வேர்ட் தட் யூ ஆர் அ PA டு அப்துல் கலாம். நீங்க அப்துல் கலாம்னு இல்லமேட்டு அவர் பேரை நீங்க யூஸ் பண்றதுக்கான தகுதி உமக்கு கிடையாது. கேவலமான ஒரு ஜென்மங்க, கேவலமான ஒரு ஜென்மம். நீங்க ஒரு கேவலமான இது ஏன் நம்ம என்னத்துக்கு மரியாதை கொடுக்கணும்? ஒரு அப்துல் கலாமோட இருந்திருக்காப்ல அப்படின்ற ஒரு மரியாதை இன்னைக்கு நான் பொன்ராஜ்ன்றேன் பாருங்க. மீடியால வருதுனால பொன்ராஜுங்கிறேன், ஓகேங்களா? இல்லைன்னா வேற வார்த்தைகள்லாம் நான் இல்ல சார், ஒன்னு எடிட் கூட பண்ணிருக்கலாம் சார். நீங்க ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். திரும்ப இன்னொருத்தர் போன் பண்ணி சொல்றாரு, நான் தான் பேசுறேன்னு சொல்றாப்ல. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீ ட்வீட்டை போடுற. உனக்கு இருக்கிறது பயம். நீ லேடிஸ் மேல, மகளிர் மேல, ஓகே, உன் வீட்டு பொண்ணுங்க மேல மரியாதை வைக்கல. கழிவறை இல்ல சார், கழிவறை இல்லாம அந்த பொண்ணு போயிருக்கு சார். அதை நீ கேவலப்படுத்தி பேசுறியே. இந்த பொன்ராஜ் மட்டும் இல்ல சார், SV சேகர் எங்க சார் இருக்காரு? எந்த கூட்டத்தோட இருக்காரு? இந்த தீய சக்தியோட தான் சார் இருக்கான், ஓகேங்களா? இப்படி தரங்குழந்து பேசுற அத்தனை பேர்த்தையும் லிஸ்ட் போட்டு போனோம். எல்லாத்தையும் தூக்குங்கன்னு சொல்லணும். எல்லாத்தையும் தூக்கி இவங்களாம் ஜெயிலில் உட்கார வைக்கணும் சார். இவங்கன்னா மனுஷ பிறவியே கிடையாது சார். எப்படி சார் இதெல்லாம் அவதூறா அப்படி பேசலாம்? தனிமைப்படுத்தணும் சார். ஜெயில் வாழ்க்கையை இந்த சொசைட்டில உருவாக்குங்க. பொன்ராஜுக்கும் SV சேகருக்கும் இந்த கவர்மெண்ட் அவங்கள ஜெயில போடாது, ஓகேங்களா? நம்ம அவங்கள ஜெயில போடலாம், அவன் குடும்பத்தை ஜெயில போடலாம். அவங்க குடும்பத்துல இருக்கவங்களே இன்னைக்கு அவனை துப்பி இருப்பாங்க. சவரனுக்கு 1000 ரூபாய் கம்மி, கிராமுக்கு 150 ரூபாய் கம்மி. இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் லலிதா ஏன் கொடுக்கறது இல்ல? கோல்ட் ரேட்டை எப்படிங்க குறைக்க முடியும்? 500 ரூபாய் நோட்டை 400 ரூபாய்க்கு தர மாதிரி இருக்கு. கோல்ட் ரேட்ல டிஸ்கவுண்ட்னாலே வேஸ்டேஜ்ல ஏத்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தாவேக்கால நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நேற்றுக்கு நைட்டு DGP அலுவலகத்துக்கு தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பேர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாரு. அந்த கம்ப்ளைண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு நபர் டிவிக்கு இழுக்கக்கூடிய எல்லா பெண்களுமே, விஜயை ரசிக்கக்கூடிய அக்கா, தம்பி, அண்ணன்லாம் சொல்லக்கூடிய எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க. அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இதுக்கு உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு சார்? இன்னைக்கு நீங்க சொல்றது அந்த பார்வை, அந்த வார்த்தைன்னு சொல்றோம். அந்த வார்த்தையை கூட நம்ம தவிர்க்கிற ஒரு நெறி உங்களுக்கும் இருக்குது, அந்த நெறி எனக்கும் இருக்குது, ஓகேங்களா? இதை இந்த அரசியல் விமர்சகர்னு சொல்லிக்கிட்டு, ஓகேங்களா, அப்துல் கலாம் ஐயாக்கு இது ஒரு பெரிய கலக்கம் தான். தயவு செய்து நான் சொல்றேன், மிஸ்டர் பொன்ராஜ், தேர் ஆன் டோன்ட் எவர் யூஸ் த வேர்ட் தட் யூ ஆர் அ PA டு அப்துல் கலாம். ஹி டசன்ட் நோ வாட் இஸ் யுவர் வேரபோட்ஸ். புரிஞ்சுங்களா? இவர் அப்துல் கலாமுக்கு PAவா இருந்தாரா, இல்லாட்டினா அகாடமிக் PAவா, இல்லாட்டினா வெறும் துணி மடிச்சு கொடுத்தாரா, ஓகேங்களா? ஏன்னா அவருக்கு இருக்கிற ஆற்றல்ல ஒரு கொஞ்சம் கூட இல்லாத ஒரு இது. ப்ளஸ் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்துல் கலாம் ஐயா பார்த்தீங்கன்னா, ஹீ நெவர் வாண்ட் டு பிகம் அ பொலிட்டீஷியன். புரிஞ்சுங்களா? அவர் பார்த்தீங்கன்னா ஒரே பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஓட்டிங், தட் இஸ் 2 கட்சியும் சேர்ந்து டிசைட் பண்ணது பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயா தான். அப்பேற்பட்ட ஒரு அப்துல் கலாம், நம்ம தமிழருக்கே அவர் தமிழன்னு சொல்றதுக்கு அப்துல் கலாம் ஐயா நம்மனா ரொம்ப பெருமைப்படுறோம். அப்பேற்பட்டவர் நீ அரசியல் விமர்சகர்னு சொல்லிட்டு, ஓகேங்களா, நீங்கள் அரசியல் விமர்சகராக இருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு சைடாக இருங்க. இல்லாட்டினா நான் சொல்கிறேன், அரசியல் விமர்சகர்கள் கூட நான் பார்த்தீங்கன்னா, நான் எப்போதுமே சொல்லும் போது, ஒரு வழக்கறிஞராக நீங்கள் ஒரு சைடுக்கு தான் பேச முடியும், நீங்கள் 2 சைடுக்கும் பேச முடியும். நீங்கள் ஜட்ஜாக ஆனீங்கன்னா கூட ஒரு சைடுக்கு தான் ஆர்டர் போட முடியும், 2 சைடுக்கும் ஆர்டர் போட முடியாது. அப்படிங்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் மையன்றது லைஃப்பில் ஒன்றுமே கிடையாது. புரிஞ்சுக்கலாம்? ஒன்று இந்த சைடு இல்லைன்னா அந்த சைடாக தான் இருக்க முடியும். இதுதான் கான்செப்ட். புரிஞ்சுங்களா? நம்ம எடுக்கிற நிலைப்பாடுல ஒரு நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு அவங்க பண்ணுறது சரியும் போங்க, இந்த சைடு என்ன. இப்போ என்னைய நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் தாவேக்காக பேசுகிறீங்க சார்பாங்க. நான் சொல்லுவேன், சார், SIR பொறுத்த வரைக்கும் SIR வந்த பிறகு ஃபஸ்ட்டு அது கரெக்டுன்னு சொன்னது நான் தான், தாவேக்கா இல்லைன்னு சொல்லிச்சு. அப்படிங்கும்போது வேற நிலைப்பாடுகள் 2 பேத்துக்குமே இருக்குது. புரிஞ்சுங்களா? அதை நிறைய நிலைப்பாடு ஒத்து போகுது. அப்படிங்கும்போது அவங்க எதுனா கரெக்டு செய்கிறாங்களோ அதுக்கு நம்ம இது சொல்கிறோம். ஸோ அரசியல் விமர்சகர்னு என்னைய நான் சொல்கிறேன்னா, நான் SIRக்கு நான் வேணாம் தானே சொன்னேன், கரெக்டுன்னு சொன்னேனே. SIR கொண்டு கரெக்டு. ஏன்னா நாங்கள் வேட்பாளர்களாக நிற்கும் போது இந்த திமுக
ஆளுங்க வந்து எப்படி வந்து 200 ஓட்டு ஒரு பூத்லையும் குத்துவாங்கிறத வேதனையை பதிவு பண்ணியிருக்கோம். அதனால எங்களுக்கு தெரியும் செத்து போனவன் ஓட்டனா வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. புரிஞ்சுங்களா? ஒரு பூத்துக்கும் வந்து 200 ஓட்டு அப்படின்னா அசால்ட்டா வந்து 10,000-15,000 ஓட்டை வந்து குத்திடுவாங்க. புரிஞ்சுங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்க, வேணா நீனும் குத்திக்கோம்பாங்க. நமக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த மாதிரி அதே தான் நான் வந்து எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுவேன். அவங்களையும் குத்த விடாதீங்க, நீங்களும் குத்தாதீங்க அப்படின்றதான் நான் ஜென்ரல் அட்வைஸ். புரிஞ்சுங்களா? இது வந்து ஜென்ரலா நம்ம பேசுறது. நிலைப்பாடுங்கிறது ஒன்னா தான் இருக்க முடியும். தயவு செய்து அவர் பொன்ராஜ் அவர்களே, ஓகேங்களா, நீங்க வந்து அப்துல் கலாம்னு இல்லமேட்டு அவர் பேரை நீங்க யூஸ் பண்றதுக்கான தகுதி உமக்கு கிடையாது. ஓகேங்களா? பேசும்போது வாய் விட்டு பேசும்போது, ஓகேங்களா, அதுக்கு மன்னிப்பு கேட்டாலும் அதே மாதிரி வாய்மொழியில் அதே மாதிரி ஒரு டிவி சேனலில், இன்னைக்கு டிவி சேனல் கூப்பிட்டிங்கன்னா வந்து நீ யூடியூப்பில் கூப்பிட்டிங்கன்னா நண்பர்கள் வருவாங்க. நானே கூட இப்போ நண்பர் கூட வருவார் இப்போ. ஓகேங்களா? இதே மாதிரி சேனலில் நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணுன்றது தான் என்னோட கோரிக்கை. இல்லை, எந்த தைரியம் அப்படிங்கிறது தான் எனக்கு கேள்வி. என்னன்னா, ஒரு பொது நிகழ்ச்சியில் வந்துட்டு விஜய் அவர்கள் தாவேக்காவை சேர்ந்த எல்லாருமே அவங்கள வந்து அண்ணா தம்பின்னு அப்படின்னு குறிப்பிடுற எல்லாருமே அப்படிங்கும்போது அது எப்படி தமிழ்நாடு ஃபுல்லா ரசிகர் இருக்காங்க சார்? இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பிரித்தாளிடும் சூழ்நிலை நினைச்சு திமுக செய்யற சில வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்துருது. சார், ஒரே டவுட் தான் சார். இதுவே வந்து திமுக இருக்கவங்க எல்லாரும் அதிமுக இருக்க எல்லாரும் அப்படின்னா இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். அதாவது அங்க அதிமுகலையும் திமுகலையும் கிரௌடே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு கிரௌடே கிடையாது. இன்னைக்கு அதிமுகலையும் திமுகலையும் வந்து கிரௌடே கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பெல்ட்ல இருக்கிறது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. ஓகேங்களா? நான் அதுதான் சொல்லுவேன். திமுக வந்து நான் பர்சனலா நான் சொல்றது காரணம் வந்து என்ன கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி மலிவான அரசியலை பண்ணிட்டு இருக்க திமுக வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நான் ஏகப்பட்ட பேட்டியில சொல்லியிருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட வந்து 70-75 வருஷமா இதே செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? பெரியார் சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்றாருன்னு சொல்லி பெரியாரை கேவலப்படுத்தினாங்க. ஆனா அவரே தலைவரும்பாங்க. புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆரை கேவலப்படுத்துவாங்க. பல பெண்களோட உறவு இருக்கும்பாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு மற்ற இதோட இதுக்கும்பாங்க. அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரை தொடர்பு படுத்துவாங்க. ஓகேங்களா? நிறைய நடிகைகளையும் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்ட நடிகைன்னா வந்து எம்ஜிஆரோட தொடர்பு பற்றி பேசியிருக்காங்க. தங்க புஷ்பம் சாப்பிட்டா அவர் புஷு நிறையா பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதாவை கேவலப்படுத்தியிருக்காங்க. சோபன் பாபுவோட ரிலேட் பண்ணி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்களை கேவலப்படுத்தி போயிருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 75 வருஷமா வந்து இந்த மாதிரி ஒரு இது. ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆள் இப்போ பேசுறாரு, தண்டனை குடிஞ்சிருக்காரு. அப்படிங்கும் போது திரும்பவும் அந்த ஆள் மேடையில் ஏற்றக்கூடாதுன்ற முடிவு எடுக்கணும்ல. அந்த முடிவை எடுக்கல. ஓகேங்களா? இதை வந்து பேசுறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாலினுமே பேசுறாப்புல. ஓகேங்களா? ஸ்டாலினுமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மீனிங்ல பேசுவாப்புல. முன்னாடி பேசியிருக்காப்புல. ஓகேங்களா? அந்த அம்மா வந்து மேலே இருப்பாங்க, மற்றவங்கன்னா வந்து கேவலமான ஒரு ஜென்மங்க. கேவலமான ஒரு ஜென்மம். நீங்க ஏன்னா வந்து ஒரு கேவலமான இது. ஏன் நம்ம என்னத்துக்கு மரியாதை கொடுக்கணும்? நம்மள ஆசிரியர் நான் என்னத்துக்கு மரியாதை கொடுக்கணும்? நீ இந்த வார்த்தையை பேசலன்னு சொல்லு, மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லு, நான் உனக்கு மரியாதை கொடுக்குறேன். இல்லைன்னா உனக்கு என்னத்துக்கு மரியாதை கொடுக்கணும்? கேவலமான ஜென்மம் தான் நான் சொல்ல முடியும். இந்த டபுள் மீனிங் டயலாக் இந்த மாதிரி விஷயம்லாம் நார்மலைஸ் பண்றாங்க. அது சார் இப்ப பரவாயில்ல, இப்ப ஆக்சுவலா குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவேன். இவங்க வந்து பேசாத பேச்சே கிடையாது. புரிஞ்சுங்களா? அதுதான் நான் சொல்றேன் பாருங்க. இப்ப ஆமா பிடிச்சி இழுத்தோம், சேலையை பிடிச்சி இழுத்தோம்னு எவ்வளோ வக்கரமா பேசுற ஒரு புக்தி உள்ளவங்க. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இதுதான். அந்த மாதிரி நாம செய்வோம் அப்படின்ற ஒரு புத்தி இருக்கிறவங்க இன்ன வரைக்கும் மக்கள் ஆதரிக்க கூடாது, மக்கள் அவங்க தூக்கி எறியணும்ன்றது தான் எங்களோட இது. இந்த ஆட்டிடியூட் இருக்கிறனால தான் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சார் கரெக்ட். என்ன வேணா பண்ணுவேன், எதுவுமே பண்ண முடியாது. என்ன வேணா பண்ணுவேன், என்னால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஆட்டிடியூடு சார், அந்த ஆட்டிடியூடு எல்லாம் நான் இன்னைக்கு நான் ஒரு டயலாக் சொல்றேன். எல்லாத்துக்கும் போயிருச்சு, எல்லாத்துக்கும் பீஸ் ஆயிடுச்சு. உங்க கூட ஸ்டேஜ்ல நிக்கிறவங்க மட்டும்தான் உங்க கூட்டம். கீழே இருக்கிறது எல்லாமே நீங்க வந்து பெய்டு பேடிஎம் கரோ. புரிஞ்சுங்களா? அவங்க யாரும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. புரிஞ்சுங்களா? மேல நிக்கிறவங்க மட்டும்தான் உங்களுது. புரிஞ்சுங்களா? அதை உணரணும். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு மற்ற கட்சி எந்த சின்ன கட்சியா இருந்தா கூட எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கு சார். இவங்க கூட்டமே கிடையாது சார். பதவி இல்லைன்னா அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு முன்னூறு இடத்துக்கு போயிடுவான் சார். அதனால சார் இவங்க கூட்டம். இன்னைக்கு பதவி இல்லைன்னு ஒருத்தவங்க சொல்லி பாருங்க, அவ்வளவுதான். நீ எப்ப நீ வந்து இதுதான் இது உங்களோட ஸ்டாண்டர்டு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்டர்டைன் பண்றாங்கன்னா
அவங்களோட ஸ்டாண்டர்ட் என்னவா இருக்கும்? ஊக்குவிக்கிறாங்கல்ல. ஊக்குவிக்கிறாங்க. ஓகேங்களா? ஊக்குவிக்கிறாங்க. எந்த அமைச்சர் எது பேசினாலும் ஊக்குவிக்கிறாங்க. ஓகேங்களா? பொன்முடி பேசாத கேவலமா? சைனவத்தையும் இதையும் வந்து பேசுறாப்லையே இன்னைக்கு இந்து மக்கள் உன்னை எப்படி ஏத்துக்குவாங்க? ஓகேங்களா? இன்னைக்கு அந்த பொன்ராஜ் வந்து நம்ம வந்து பேசும்போது என்ன, அவருக்குன்னா ரொம்ப மரியாதை கொடுப்பேன் சார். ஃபர்ஸ்ட் ஒரு அப்துல் கலாமோட இருந்திருக்காப்ல அப்படின்ற ஒரு மரியாதை. இன்னைக்கு நான் இந்த பொன்ராஜ்ன்றேன் பாருங்க, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. உனக்கு இது நம்ம இதுல மீடியால வருதுனால பொன்ராஜுங்கிறேன். ஓகேங்களா? இல்லைன்னா வேற வேற வார்த்தைகள்லாம் நம்ம போய் தனியா தான் பேசிக்கணும். அந்த மாதிரி நாகரீகம் தெரியாதவங்க. இல்ல யாராவது தூண்டி விட்டு பேசுறாங்களா, இல்ல ஆளுங்கட்சி தூண்டி விட்டு பேசுறாங்களா? சார் அதுதான் சார், ஒன்னும் இல்ல. அவரோட திடீர்னு வர இல்ல ஒரே நிமிஷம். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப நான் சொல்லும் போது நான் எடுத்துக்காட்டு சொன்னேன் சார், நீங்க அரசியல் விமர்சகர் அப்படின்னு நீங்க சொல்லும் போது, சார் நான் இந்த நிலைப்பாடு இப்படி எடுத்திருக்கேன், இந்த நிலைப்பாடு நீங்க சொன்னீங்க. ஆமா, தாவேக்காக்கு 90% நம்ம வந்து பேசியிருக்கோம் அப்படின்னா, அவங்க பண்றது எனக்கு கரெக்டுன்னு தோணுது, பேசுறேன். அவங்க 10% தப்புன்னு தோணுச்சுன்னா அதையும் பேசுறோம். புரிஞ்சுங்களா? எது 10% பேசியிருக்கேன், எந்த 90% பேசியிருக்கேங்கிறத சொல்றேன். இப்ப நீ பேசுற 100%மே வந்து ஒரு கட்சிக்கு பேசுறிய, நீ அரசியல் விமர்சகர் கிடையாது. நீ ஒன்று சொல்லு, நான் இது இப்படி பேசுனேன் சார், அப்படி பேசணும். நீ அப்படி பேசியிருப்ப எப்பன்னா, டார்ச் லைட்டை தூக்கும் போது திமுக ஏத்து பேசியிருப்ப. அங்கேருந்து ரஜினிகாந்துக்கு போகும்போது எங்களுக்கும் வந்து சங்கி கூட்டம் போட போறேன். இந்த இந்த பொன்ராஜோட வேலையே தான். புரிஞ்சுங்களா? ஒரு கட்சி கிடையாது, எல்லா கட்சியும். எனக்கு நாம் தமிழர்களுக்கு மட்டும் போலான்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாத்துக்கும் அட்டண்டன்ஸ் போட்டு ஃபைனலா யூட்டர்ன் அடிச்சு கடைசியா அடக்கலம் தேர்ந்தது தான் வந்து இந்த திமுக. புரிஞ்சுங்களா? அவரும் டிபேட்னா ஃப்ரீக்வெண்ட் டிபேட்ஸ்னா எடுத்து பாருங்க சார். ஹி சப்போர்ட்ஸ் ஒன்லி டிஎம்கே சார். ஸ்ட்ரைட்டா நான் சொல்றேன் சார், ஹி சப்போர்ட்ஸ் டிஎம்கே. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கலர் இருக்குன்னு சொல்லுவீங்களே, இப்போ எனக்கு ஒரு கலர் நீங்க சப்போர்ட் பண்ணலாம்ல. எது சார்? டிஎம்கே சப்போர்ட் பண்ணது பிரச்சனை இல்ல. இல்ல சார், நான் அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி ஆளுங்க தான் அங்க இருப்பாங்கங்கிறேன். வேற என்ன சொல்றேன்? அந்த மாதிரி ஆளுங்க தான் அங்க இருப்பாங்க சார். நான் வந்து இப்பயே நான் ஒண்ணுமே சொல்லல சார். ஓகேங்களா? ஒரு ஸ்லிப் ஆஃப் த டங் நான் பேசிட்டேன். ஓகே, நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன். இது என்ன ட்வீட்டில் போடுறது? இது என்ன ட்வீட்டில் போடுறது? சார் நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. அவர் கேட்குற கேள்வி சமயத்தில் வேகத்தில் நம்ம செய்வோம். ஓகேங்களா? ஐ அண்டர்ஸ்டாண்ட். புரிஞ்சுங்களா? எல்லா மக்களுமே சார் தப்பை வந்து திருத்திக்கிறவன் தான் சார் மனுஷன். நான் தப்பு செய்யாம இருக்கிறேன். பேட்டியில வரதுதான். இப்ப ஒரு வார்த்தைகள் கூட வரும், ஒரு வார்த்தைகள் கம்மியா வரும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸ்டில் ஐ சப்போர்ட். ஐ அம் டெல்லிங் ஹிம், ஸ்டில் யூ ஹேவ் அ சான்ஸ். ஓப்பனா சொல்லி தயவு செய்து நான் ஏதோ ஒரு அந்த எடிட் கூட பண்ணலாம். இல்ல சார், ஒண்ணு எடிட் கூட பண்ணிருக்கலாம் சார். நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். திரும்ப இன்னொருத்தர் போன் பண்ணி சொல்றாரு, நான் தான் பேசுறேன்னு சொல்றாப்ல. அதுக்கப்புறம் வந்து விஜய் அவர்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீ ட்வீட்டை போடுற. உனக்கு இருக்கிறது பயம். நீ வந்து லேடிஸ் மேல, மகளிர் மேல, ஓகே, உன் வீட்டு பொண்ணுங்க மேல மரியாதை வைக்கல. உனக்கு இருக்கிறது பயம். இதுக்கு நான் என்ன தெரியுங்களா சொல்லலாம்? இதுக்கு நான் 2-3 வார்த்தைகளை போட்டு பேசலாம். நீ பண்ணது இப்ப பயத்துல பண்ணிருக்க, உன் மனசார நீ பண்ணல. அததான் நான் சொல்றேன். பயத்துக்கும் மரியாதைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு சார். ஏங்க இல்ல, பேட்டியில நம்ம ஒன்று பேசுறோம், இது ஆயிருக்கு. ஓகேங்களா சார்? நம்மனா தப்பு செய்யாம எப்படி சார் இருக்க முடியும்? நானா தப்பு செஞ்சிருக்கேன் சார். புரிஞ்சுங்களா? அந்த தப்பை நம்ம ஒத்துக்குனதுதான் வந்து நம்ம மனுஷன். புரிஞ்சுங்களா? நீ பயந்து ஒத்துக்கிற, பயந்து மழுப்புற. புரிஞ்சுங்களா? பயந்து ஒத்துக்கோ, நான் தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, தமிழ்நாட்டு மகளிரே என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். அப்படி கேட்கிற வரைக்கும் எனக்கு தெரியும் இது விஜய் அவர்கள் தான் வந்து இது பண்ணணும். நீ என்ன விஜய் கேட்டா பேசுன? நீ விஜய் கேட்டா பேசுன? இதுக்கு விஜய் தான் வந்து இது பண்ணணும், அது பண்ணணும்னா என்னது இது? இதுக்கு வந்து உன்னோட ஒட்டாரசை தான் வந்து நீ கேட்கணும். எம்கே ஸ்டாலின் டேக் பண்ணி தானே போட்டிருக்காரு. எம்கே ஸ்டாலின் சொல்லி தான் நீ பேசுனியா? அதையும் சேர்த்து சொல்லு. உனக்கு பயம் இருக்குது அப்படின்னா அதையும் சேர்த்து சொல்லு. ரீசனும் வந்து தொடர்ந்து தொலைபேசி அச்சுறுத்தல் வருது. அச்சுறுத்தலுக்காக மட்டும்தான் நீ வந்து மன்னிப்பு கேட்ட அப்படின்றதையே நான் ஏத்துக்கிறேன். நீ திரும்பவும் நான் சொல்றேன், நீ வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். ஓகேங்களா? நீ மனுஷனா மாறணும் தான் நான் ஆசைப்படுறேன். நீ பயந்து ஒதுங்க வேணாம், அது ஒரு கோலத்தனம். நீ மனுஷனா மாறு. நீ பொன்ராஜுங்கிறவன் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா உன் குடும்பத்துல இருக்க 4 பேர் உன்னை மதிக்கிற மாதிரி நடந்துக்கோ. அதுதான் என்னோட ஒரு வேண்டுகோள். திரும்ப இப்பயும் திருந்தலாம் சார். இப்பயும் நீ மனுஷன் திருந்தலன்னா புரிஞ்சுங்களா, தமிழ்நாடு மக்கள் திமுகவுக்கு பதில் சொல்வார்கள். ஓகே, இதை டேக் பண்ண எம்கே ஸ்டாலின் அவர்கள் என்னை எதுக்கு ஸ்டாலின் பண்ண அவர் போட்டிருக்கணும்ல,
ஐ எம் நோ வேர் கனெக்டட் வித் திஸ்னு போடணுமா வேணாமா? எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு டேக் பண்ண எம் கே ஸ்டாலின் சொல்லியிருக்கணுமா வேணாமா? அப்புறம் எம் கே ஸ்டாலின் இதை வந்து ஊக்குவிக்கிறாருன்னு அர்த்தம். அவர் மன்னிப்பு கேட்கணும். ஓகேங்களா? பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும், பயந்து கேட்கக்கூடாது. பகிரங்கமா மனசார திருந்தணும். உனக்கு நல்ல புத்தியை அப்துல் கலாம் ஐயா கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இவர் நேத்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதுக்கு லீகலா என்ன இப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் சார்? இவர் பேசுனதுக்கும் என்ன லீகல் ஆக்ஷன் என்னவா இருக்கும் சார்? இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எஸ்வி சேகர் பேசியிருக்காப்ல. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா எஸ்வி சேகரும் பேசுனது புதருக்குள்ள அந்த பொண்ணு ஏன் போச்சுன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு திரும்பவும் ஃபர்ஸ்ட் இயர் இருந்தாலும் வெளியில் விட்டுருக்க கூடாது சார். அது வந்து அதிமுக கவர்மெண்ட்ல இருந்தப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, சீஃப் செக்ரட்டரி அவங்க அண்ணியா இருந்தார். அதனால அவரை தேடி கண்டுபிடிக்கவே முடியல இந்த போலீஸ்னால. இந்த போலீஸ் ஒரு கைப்பாவை சார். இவங்களுக்குன்னா வந்து ஒரு பேக் போனே இல்லாத ஒரு சிஸ்டம் தான் இந்த போலீஸ். நம்மளே வந்து ஒன்றும் ஏற்பாங்க, ஒன்றும் இல்லாதவங்களை போட்டு மிதிப்பாங்க, இருக்கிறவங்களெல்லாம் விட்டுருவாங்க. ஏன் இதனால் நீ தயவு செய்து எந்த ஆக்ஷன் எவன் மூலம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ இவன் மேல ஆக்ஷன் எடுத்திருக்கியான்னு ஃபர்ஸ்ட் யோசி. இதான் அந்த போலீஸ்ல சொல்லுவேன், முதுகெலும்பு இல்லாதவங்க. புரிஞ்சுங்களா? யோசிச்சு பாருங்க. அந்த அதிமுக கவர்மெண்ட் இருக்கும்போது என்ன ஆச்சு? அவங்க அன்னி சீஃப் செக்ரட்டரியா இருக்கும் போது போலீஸ் தேடுறாங்களாம். தேடுன்னு அன்னைக்கே வந்து ரிவர்ட் அடிச்சிருந்தா அன்னைக்கு ஒழுங்கா இருந்திருக்குமா இல்லையா? இன்னைக்கு அந்த எஸ்வி சேகர் இங்கே வந்து உட்காந்துட்டு, சார் விளாத்தி குளத்துல அந்த பொண்ணு வந்து புதருக்கு எதுக்கு சார் போச்சு? கழிவறை இல்லை சார், கழிவறை இல்லாம அந்த பொண்ணு போயிருக்கு சார். அதை நீ கேவலப்படுத்தி பேசுறியே. இந்த பொன்ராஜ் மட்டும் இல்லை சார், எஸ்வி சேகர் எங்க சார் இருக்காரு? எந்த கூட்டத்தோட இருக்காரு? இந்த தீய சக்தியோட தான் சார் இருக்கான். ஓகேங்களா? எல்லாருமே எங்க போய் ஜாயின் பண்ணுவாங்கன்னு பாருங்களேன். ஃபைனலா இந்த தீய சக்தியோட தான் போய் ஜாயின் பண்ணுவாங்க. இப்ப எங்க இருக்கிறாப்ல எஸ்வி சேகர்? எங்க இருக்கிறாப்ல? தீய சக்தியோட தானே இருக்காரு. எல்லா கட்சியும் மாறி மாறி அங்க கடைசியா இருக்கு. இப்ப கடைசியா வந்து தீய சக்தியில இருக்காப்ல. புரிஞ்சுங்களா? பல கட்சியில இருந்தாப்ல, இப்ப தீய சக்தியோட இருக்காப்ல. தீய சக்தியில இருக்கும் போது தானே இந்த பேச்சு வருது. இதுக்கு கண்டனம் யாருமே தெரிவிக்கலங்கிறதா அது. ஏன்னா விளாத்திக்குளம் இஷ்யூ, அந்த பொண்ணுக்கு வந்து யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நாங்க பேசுறோங்க. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு நாங்க பேசுறோம். நான் இன்னைக்கு எல்லாமே சொல்றேன். இன்னைக்கு எஸ்வி சேகர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். புரிஞ்சுங்களா? நான் சொல்றேன், விஜய் அவர்கள் இதுக்கும் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்றேன். ஏன்னா நாங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுத்துக்க மாட்டாங்க. புரிஞ்சுங்களா? நீங்க விஜய் அவர்கள் போய் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்கிறேன். எஸ்வி சேகர் மேலேயும் கொடுக்கணும். விளாத்திக்குளம் பொண்ணா இருந்தாலும் அது உங்க வீட்டு பொண்ணு தானே விஜய் அவர்களுக்கு. ஓகேங்களா? இப்படி தரம் குழந்து பேசுற அத்தனை பேர்த்தையும் லிஸ்ட் போட்டு அனுப்பணும். எல்லாத்தையும் தூக்குங்கன்னு சொல்லணும். எல்லாத்தையும் தூக்கி இவங்கெல்லாம் ஜெயிலில் உட்கார வைக்கணும் சார். இவங்கன்னா மனுஷ பிறவியே கிடையாது சார். எப்படி சார் இதெல்லாம் அவதூறா அப்படி பேசலாம்? ஒரு கடுமையான ஒரு ஆக்ஷன் இருந்தாங்கன்னா சார் அடுத்து வராம இருக்கும். அதுதான் சார். இப்ப என்ன கடைசியில வந்து என்ன பண்றாங்க, ஐயா நாங்க எல்லாம் தப்பு செஞ்சுட்டோம், தப்பு செஞ்சுட்டோம். இது எச்ராஜா என்ன பண்ணாப்ல? எச்ராஜா என்ன பண்ணாரு? சார் நான் வளர்க்குறீங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு சார். கடைசியா வந்து மன்னிப்பு மட்டும் கேட்டுடுறாங்க. மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. இதுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மக்கள் பாடத்தை கொடுக்கணும் சார். இந்த மக்கள் பாடத்தை கொடுக்கணும். நீங்க மக்கள் வந்து துச்சமா மதிக்கணும். இத்தனை மைக்கை எடுத்துட்டு போய் எஸ்வி சேகர் எதுக்கு போய் நிப்பாட்டி கேட்கணும்? ஒரு மனுஷன்ட்ட கேள்வி கேட்கலாம். நீ வெறி பிடிச்சவங்களா இருக்க. நான் சமூக வலைத்தளத்துல ஒரு வீடியோ பார்த்தேன் சார். நார்த் சைடு எங்கேயோ வந்துட்டு ஒரு மெடிக்கல் காலேஜ்ல ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அங்கேயே வந்து ப்ரொபோஸ் பண்றாரு ஒரு பொண்ணுக்கு, ஸ்டூடெண்ட்டுக்கு. வெளியே வந்துட்டு அவங்க பசங்க எல்லாரும் சேர்ந்து அடி வெளுத்துட்டாங்க ப்ரொஃபஸர். இதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா பங்களாதேஷ் மாதிரி இதை நம்ம உருவாக்குறோம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நான் உண்மையா சொல்றேன், நான் உருவாக்குன மாதிரியே இருக்கட்டும். நான் உருவாக்குன மாதிரியே இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க வந்து ஒரு காதல் வெளிப்படுத்துறாரு, அந்த வயசு வித்தியாசம் இருக்கு, இருந்தாலும் அது தப்புன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இல்ல நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க வந்து மக்கள் வந்து கையில வந்து இப்ப வந்து ரெண்டு விஷயம் சார். நம்ம சுதந்திரம் கிடைச்சது வந்து இன்னைக்கு வந்து காந்தியடிகள் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்ததும்பாங்க. நான் இது சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுக்கு வந்து சுபாஷ் சந்திர போஸ் ஐயாவா இருக்கட்டும், நம்ம ஃப்ரண்ட் பிளாக் அவரும் சேர்ந்து இது பண்ணாரு, முத்துராமலிங்க ஐயாவா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் போராளி இலக்கமா இருக்கட்டும், எல்லாருமே தான் செஞ்சாங்க. இரண்டு சைடும் டஃப் கொடுத்தாங்க சார். புரிஞ்சுங்களா? இவங்க கடைசியில தோத்துட்டாங்க. ஓகேங்களா? இந்த வெறுன போய் நீங்க அடி மட்டுமே வாங்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் சுட்டே தள்ளியிருப்பான்.
ஓகேங்களா? இவங்களோட 5 பேர்த்தோட ப்ரெஷர், இந்த மாதிரி இயக்கங்களோட ப்ரெஷர்னா இருந்தா இன்னைக்கு கம்யூனிஸ்டும் இருந்தாங்க, சுபாஷ் சந்திர போஸ், இந்த மாதிரி இன்னொரு நிறைய இயக்கங்கள் இருந்துச்சு. இவங்கன்னா போய் ப்ரெஷர் பண்ணும் போது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரெஷரை கண்டெயின் பண்ண முடியாம இந்த சைடும் போய் மக்கள் வந்து அந்த நான் வைலன்ஸை யூஸ் பண்ற மாதிரி ஒரு சைடு வைலன்ஸை யூஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகி தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து வெள்ளைக்காரன் வந்து விட்டுட்டு போனான். நான் அப்படிதான் நான் சொல்வேன். பிளஸ் வெள்ளைக்காரன் வந்து பாத்தீங்கன்னா he wants only to loot money. புரிஞ்சுங்களா? அவன் இந்தியாவுக்கு மட்டும் சுதந்திரம் கொடுக்கலையே, நான் வைலன்ஸ் இல்லாத எல்லா நாட்டுக்கும் தானே சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஸோ இட் இஸ் நாட் அ வின்னிங் ஆஃப் நான் வைலன்ஸ். சொல்ல எனக்கு அந்த தியரியில மேல உடன்பாடு கிடையாது, முழுமையான உடன்பாடே கிடையாது. இப்போ வெள்ளைக்காரன் வந்து நீங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து காந்தியடிகள் வந்து நான் வைலன்ஸ்ல வாங்கி கொடுத்தாருன்னா பக்கத்துல இருக்க ஸ்ரீலங்காவுக்கு ஏன் கொடுத்தாரு? புரிஞ்சுங்களா? வெள்ளைக்காரன் இருக்கிறது ஆஸ்திரேலியாவுக்கு ஏன் தனியா கொடுத்தாரு? நியூசிலாண்டுக்கு ஏன் கொடுத்தாங்க? அவங்க இன்னைக்கும் அவங்க கொடியை யூஸ் பண்றாங்க. சவுத் ஆப்பிரிக்கால ஏகப்பட்ட நாட்டுக்கு ஏன் கொடுத்தாங்க? யூரோப்ல ஏகப்பட்ட நாட்டுக்கு ஏன் வந்து அமெரிக்காவுக்கு ஏன் சுதந்திரம் கொடுத்தாங்க? அப்படியே இருந்து நம்ம எல்லாமே அதுல டாமினேட்டட் பை ஒயிட்ஸ் தானே சார். அப்படிங்கும்போது இட்ஸ் நான் வைலன்ஸ் மட்டும் இட்ஸ் நாட் அ வேர்ட். புரிஞ்சுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இளைஞர்கள் நீங்க வந்து வைலன்ஸா இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க உங்க எதிர்ப்பை பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாவே போதும். ஓகேங்களா? இன்னைக்கு எதிர்ப்பை பதிவு செய்யணும். ஓகேங்களா? இன்னைக்கு போடணும், இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆக்கணும். ஓகேங்களா? எதையாச்சும் ஒரு ஹேஷ்டைன் டாக் இந்த எஸ்வி சேகருக்கும் இந்த பொன்ராஜை நீங்க ஃபேமஸ் பண்ணாலும் சரி பரவாயில்ல. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி நீங்க ஒன்று பண்ணீங்கன்னா வந்து அசிங்கப்படுத்தணும். அடுத்த ஜென்மம் ஒரு 4-5 தலைமுறைக்கு கூட இவங்கன்னா அசிங்கப்படுற மாதிரி வந்து மக்கள் செய்யணும். அந்த மாதிரி வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வந்து நடக்கணும் சார். அந்த புரட்சியை சோஷியல் மீடியாவில் நடக்கிறதுக்கு நம்மளை யாரும் தடுக்க முடியாது சார். அதை செய்யுங்கிறேன். உங்கள் மீடியா வழியாக நான் வைக்கிறேன். என்னோட கோரிக்கையாவா, அது உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஓகேங்களா? கோரிக்கையாக நான் வைக்கிறேன். இதெல்லாம் வந்து இது பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க. நீங்கள் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா ஒரு ஃபோர்ஸ் தான் நமக்கு வேணும். அந்த ஃபோர்ஸை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னாவே இந்த மாதிரி ஆளுங்கன்னா வந்து பேசுறதுக்கான ஒரு நல்ல சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும் சார். வெளிநாட்டில் சார் குப்பையை கீழே போட்டாங்கன்னா எடுக்கிறோம் சார், எடுத்துட்டு வச்சுக்கிறோம் சார். லெட்டஸ் புட்டு இந்த பின்னுன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை சார். நம்ம இங்கேருந்து ஃபாரின் போகிறோம் சார். ஃபாரின் போயிட்டு ஏன் சார் நம்ம சாக்லேட் பேப்பர் கீழே போட மாட்டோம்? ஏன் சார் நம்ம சிவிங்கம் அப்படியே துப்ப மாட்டோம்? அங்கே போனீங்கன்னா அப்படியே பார்த்து நீங்கள் மாற்றிக்கிறீங்க சார். நீங்கள் எப்போ மாற்றுவீங்கன்னா உங்கள் சுற்றும் நட்பும் அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா தான் நீங்கள் மாற்றுவீங்க. ஒருத்தன் கேவலமா பேசினாங்கன்னா அவனை ஹேட் பண்ணுங்க. அன்ஃப்ரெண்ட் பொன்ராஜ், அன்ஃப்ரெண்ட் எஸ்வி சேகர். புரிஞ்சுங்களா? பாய்காட் இஸ் வீடியோஸ். இன்டர்வியூ எடுக்கிற சேனல் எல்லாம் பார்க்காதீங்க. அப்பெல்லாம் எந்த சேனலும் போவாது அதுக்கு. புரிஞ்சுங்களா? அன்ஃப்ரெண்ட் பொன்ராஜ், அன்ஃப்ரெண்ட் எஸ்வி சேகர். இது ஒரு சொல்யூஷனா இருக்கலாம்ல சார். எனக்கு தெரிஞ்ச என் மூளைக்கு நான் சொல்றேன். இன்டர்வியூ நீங்க சொல்லுங்க, எனி சேனல் இன்டர்வியூஸ் பொன்ராஜ் ஆர் திஸ் திங் வில் பேன் த சேனல், வில் நாட் see the சேனல்னு சொல்லுங்க. இப்ப எந்த இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பொன்ராஜ் வந்து இப்ப எந்த டிவிலையும் போய் டிபேட்ல போய் உட்கார்ந்தாருன்னா அதை நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு பதிவு செய்யுங்க. அதுக்கு டவுன் போடுங்க. யூ சே வி ஹேட் பொன்ராஜ், இஃப் யூ பிரிங் பொன்ராஜ் நெக்ஸ்ட் டைம் வி வில் நாட் see your சேனல்னு சொல்லி கமெண்ட் போடுங்க. இதுதான் சார் நம்ம கொடுக்குற சவுக்கடி. தனிமைப்படுத்தணும் சார். ஜெயில் வாழ்க்கையை இந்த சொசைட்டில உருவாக்குங்க. பொன்ராஜுக்கும் எஸ்வி சேகருக்கும் இந்த கவர்மெண்ட் அவங்கள ஜெயில போடாது. ஓகேங்களா? நம்ம அவங்கள ஜெயில போடலாம், அவன் குடும்பத்தை ஜெயில போடலாம். அவங்க குடும்பத்துல இருக்கவங்களே இன்னைக்கு அவனை துப்பி இருப்பாங்க. அப்படி துப்பலான்னா நம்ம தான் அவங்கள ஜெயில போடணுங்கிற சோசியல் ஸ்டேட்டஸ் ஜெயில்ற மாதிரி நீங்க அப்படி ஒரு ஜெயில அவங்களுக்கு நீங்க கட்டமைக்கணும்னு சொல்லி இளைஞரை நான் கேட்டுக்கிறேங்க. நேர்காணல மிக்க நன்றி. வணக்கம் சார். தேங்க்யூ.